வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பரம எதிரியான பாகிஸ்தானை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. துபாயில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த பாகிஸ்தான் அணி இந்திய அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. இறுதியாக 49.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 241 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 242 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 42.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை அடைந்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 100 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தை மெரினா கடற்கரையில் கண்டு ரசித்த ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி தீர்த்தனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னையில் 2 இடங்களில் பெரிய திரை அமைத்து இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் திரையிடப்பட்டது. அதன்படி மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த திரையில் கிரிக்கெட் போட்டியை காண ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் குவிந்தனர். மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்திய அணியும் சிறப்பாக விளையாடி வெற்றியை பெற்றதை அடுத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்த மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி தீர்த்தனர். மேலும் இதுபோன்ற முக்கிய போட்டிகளை பொதுவெளியில் திரையிடுவது வரவேற்கத்தக்கது என்றும் கருத்து தெரிவித்தனர். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 14,000 கடந்து விராட் கோலி உலக சாதனை படைத்துள்ளார். ஒருநாள் போட்டியில் 16,000 ரன்களை கடந்த இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சங்ககராவை பின்னுக்கு தள்ளி 287வது இன்னிங்ஸில் சாதனை படைத்துள்ளார் விராட் கோலி. இதேபோல சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி குல்தீப் யாதவும் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹர்திக் பாண்டியாவும் புதிய சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் குல்தீப் 3 விக்கெட்டுகளையும் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் இன்று திறக்கப்படுகிறது. சென்னையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா உரையில் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என அறிவித்தார். அதன்படி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக 500 மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலமாக 500 மருந்தகங்களும் என மொத்தம் 1000 மருந்தகங்கள் இன்று திறக்கப்படுகிறது. வழக்கறிஞர்கள் திருத்த மசோதா சட்ட தொழில் சுயாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 2014ஆம் ஆண்டு முதல் பாஜக அரசு நீதித்துறையில் சுதந்திரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலை மெட்ராஸ் பார் கவுன்சில் என்று மறுபெயரிட விரும்புவதன் மூலமாக தமிழ் மீது பாஜகவிற்கு இருக்கும் வெறுப்பு தெரிவதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் அல்ல, எங்களது அடையாளம் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த மசோதாவை வாபஸ் பெறுமாறு மத்திய அரசுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமென கேட்கவில்லை, சாதிவாரி சர்வே எடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூக மக்களும் இடஒதுக்கீடு பெற வேண்டுமென வலியுறுத்திய அன்புமணி, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது வேடிக்கையாக இருப்பதாக கூறினார். தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு பணிக்குழு கூட்டத்தை உடனே கூட்ட அந்த கடிதத்தில் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது, சிறைபிடித்துச் செல்வதும் தொடர்கதியாக இருக்கிறது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதுடன் குடும்பத்தினர் பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர்.
இலங்கை கடற்படையினர் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் விசைப்படகை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று முதல் தொடங்கிய போராட்டத்தால் மீன்பிடி தொழிலை சார்ந்த 5000 மீனவ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் தினம்தோறும் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் புழக்கம், கொலை என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தைகள், காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் உள்ளிட்டோருக்கும் பாதுகாப்பற்ற நிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிய வண்ணம் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். குற்றங்கள் குறித்து உண்மைகளை எடுத்துச் சொல்வோருக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். தூய அதிமுக தொண்டர்கள் யாரும் எந்த கட்சிக்கும் போக மாட்டார்கள் என்பதை அதிமுகவின் வரலாறு என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி கூறும் கருத்துக்கள் வார்த்தை ஜாலத்திற்கு மட்டுமே ஒத்து வரும் என்றும் அவை நடைமுறைக்கு ஒத்து வராது என்றும் தெரிவித்தார். அதிமுகவில் பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்ற அவர், திராவிட வரலாற்றில் இருமொழி கொள்கைதான் உள்ளது என்று உறுதிபட தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் திமுக பகுதி செயலாளரின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுமாறு வலியுறுத்தினார். குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்தை தமிழகம் முறையாக பின்பற்றியதால் தான் தொகுதி மறுசீரமைப்பின் போது நாடாளுமன்ற தொகுதி குறைக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 5000 கோடி மட்டுமல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நடிகர் சிவாஜி கணேசன் வசனம் பேசுவதை போல் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மத்திய அரசு மீது பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னை அடையாறில் அமமுகவின் புதிய தலைமை அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசிடமிருந்து நிதி வேண்டாம் என்று முதலமைச்சர் முடிவெடுத்த பிறகு தமிழக அரசு மார்த்தட்டிக் கொண்டு ஹிந்தி திணிப்பு என்று போராட வேண்டாம் என்று தெரிவித்தார். டிடிவி தினகரன் நாகரிகம் தவறி தரக்குறைவாக பேசினால் நாங்களும் தரக்குறைவாகத்தான் பேசுவோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக பதிலளித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு மக்கள் வாழவே அஞ்சும் நிலையில் கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி என ட்ரெண்ட் செய்து கொண்டிருப்பது அவசியம் தானா என வினவியுள்ளார். மேலும் வீணாய் போன பழனிசாமி என தினகரன் கூறியதற்கு வீணாய் போன திருடன் தினகரன் என கடுமையாக சாடியுள்ளார். தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதால் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவுதான் ஏற்படக்கூடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கூறியுள்ளார். திருவள்ளூரில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறுவது குறித்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசியலமைப்பு சட்டம் பற்றி தெரியாமல் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசி வருவதாகவும், மோடியின் சித்தாந்தத்திற்கு கிடைத்த தோல்வியின் வெறுப்பினால் தமிழகத்திற்கு எந்தவித நிதியும் அளிக்காமல் ஒன்றிய அரசு காழ்ப்புணர்ச்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக கூறி ரயில் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள ஹிந்தி வாசகங்களை திமுகவினர் அளித்து வருகின்றனர். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கல்வி நிதி தருவோம் என மத்திய அரசு மிரட்டல் விடுத்து வருகிறது. இதனை கண்டித்து நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் திமுக பொறியியல் அணி மாநில துணைச் செயலாளர் ராஜவர்மன் தலைமையில் கட்சி கொடியுடன் வந்த 8 பேர் ரயில் நிலைய பலகையில் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை அழித்து தமிழ் வாழ்க என்று எழுதிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிக் கல்வித்துறையின் திட்டங்களுக்காக தமிழ்நாடு முதல்வருக்கு 10,000 ரூபாயை அனுப்பிய சிறுமியின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் மண்டல மாநாட்டில் பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்,
ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் பள்ளி கல்வித்துறையின் திட்டங்கள் தொடரும் என அறிவித்திருந்தார். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியை பார்த்து கடலூரை சேர்ந்த நன்முக என்ற பள்ளி சிறுமி தான் சேமித்து வைத்திருந்த 10,000 ரூபாயை முதல்வர் சிறப்பு திட்ட நிதிக்கு அனுப்பிய வீடியோ வெளியிட்டு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பயணியிடம் கூடுதல் வாகன கட்டணம் கேட்டு தனியார் பார்க்கிங் நிறுவன ஊழியர் அட்டூழியத்தில் ஈடுபட்ட காட்சி வைரலாகி வருகிறது. விமான நிலைய பார்க்கிங் சென்டரில் ஏற்கனவே வாகன நிறுத்தத்திற்கு கட்டணம் செலுத்தியதாக பயணி ஒருவர் பார்க்கிங் சென்டர் ஊழியரிடம் விளக்கமளிக்க முயன்றுள்ளார். அப்போது தனக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, ஹிந்தி மட்டும்தான் தெரியும் என அலட்சியமாக பதில் கூறிய வட மாநில ஊழியரின் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை ராயபுரத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழகத்தில் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலங்களில் கடந்த காலங்களில் செய்யப்பட்டுள்ள சொத்துரிமை மாற்றங்கள் குறித்து உடனடியாக விரிவாக ஆய்வு செய்து சரி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் குறித்து எத்தகைய விமர்சனங்களையும் அனுமதிக்க முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி விஷயங்கள் குறித்து பொது ஊடகங்களில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு என்றும் அதனை கட்சிக்குள் பேசி தீர்த்துக் கொள்வதுதான் நடைமுறை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஊடகங்களின் மூலமாக கருத்து கூறுவதையும் விரும்பத்தகாத நிகழ்வுகளை அனைவரும் தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற மார்ச் மாதத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். பண்ருட்டியில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் வருகிற பட்ஜெட்டில் நிறைவேற்றப்படவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் அனைத்து பணியாளர்களையும் திரட்டி அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடமிருந்து 100 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் 7 திருட்டு வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதிகளில் உள்ள வில்லா டைப் வீடுகளை குறிவைத்து கார்களில் வந்து கொள்ளையடித்ததாக ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிறையில் உள்ள ஞானசேகரனை 3 நாட்கள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை நடத்தி சுமார் 100 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் பதுங்கியிருந்த நக்சலைட் கும்பலை சேர்ந்த ஒருவரை கேரள போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ராம்நகரை சேர்ந்த கௌரம்மா என்பவரது வீட்டில் பெயிண்டர் என கூறி ஒருவர் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார். இவரது கூட்டாளிகளான 2 நக்சலைட்டுகளை கேரளாவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கைது செய்ததுடன் மற்றொரு நக்சலைட் சந்தோஷ் என்பவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தோஷ் ஓசூரில் பதுங்கியிருப்பதை அறிந்து தமிழக போலீசார் உதவியுடன் கேரள போலீசார் கைது செய்தனர். அவரை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாளை முதல் 1ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவும், இயல்பை விட வெப்பம் சற்று அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் காலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றுநோய் பராமரிப்பு மையம் திறக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் புற்றுநோயாளிகளுக்கு பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்து மதத்தை வெறுப்பவர்கள் பல நூற்றாண்டுகளாக நமது ஒற்றுமையை உடைப்பதையே நோக்கமாக கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு குழு தலைவர்கள் மதத்தை கேலி செய்து தேசத்தை பலவீனப்படுத்த வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவை பெறுவதாகவும் பிரதமர் மோடி சாடினார்.
AI தொழில்நுட்பத்தில் இந்திய இளைஞர்கள் புதிய புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் மோடி வானொலி மூலம் பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக பொதுமக்களிடையே பேசினார். அப்போது விண்வெளித்துறையில் இந்தியா அற்புதங்களை செய்து வருவதாகவும், கடந்த மாதம் இஸ்ரோ 100வது ராக்கெட்டை விண்ணில் ஏவியதாகவும், இவையாகவும் விண்வெளித்துறையில் புதிய உயரங்களை அடைவதற்கான வலிமையை காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். அனைத்து துறையிலும் பெண்கள் தங்களது பங்களிப்பை அளித்து வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். கடந்த ஆம் ஆத்மி கட்சி அரசு டெல்லி கஜானாவை காலி செய்துவிட்டதாக முதலமைச்சர் ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்குவோம் என்பது உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். நாளை டெல்லி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் தொடங்க உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்க உள்ளதாக கூறினார். பின்னர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்களுக்கான தேர்தல்கள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். டெல்லி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் அதிர்ஷி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நடந்து முடிந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 48 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ளது. 22 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. நிலையில் ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை எதிர்த்த வலுவான பெண் தலைமை தேவை என்பதால் டெல்லியின் முதல் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக அதிர்ஷி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் கட்சி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து போராடும் என தெரிவித்தார். தாய்மொழி பிரச்சினை காரணமாக எழுந்துள்ள கலவரத்தால் கர்நாடகா, மகாராஷ்டிரா இடையே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் டிக்கெட் எடுக்க மராத்தி மொழியில் பேசிய மாணவிகளை நடத்துனர் திட்டியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் காரணமாக இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல மாணவிகள் அளித்த புகாரின்படி நடத்துனர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஆங்காங்கே தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் இரு மாநிலங்கள் இடையிலான போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. (2026) சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று அம்மாநில சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல்களை காகிதமில்லா முறையில் நடத்தும் நோக்கத்தில் புதிய கணினி சேவை மையம் சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக ரங்கசாமியே இருப்பார் என திட்டவட்டமாக தெரிவித்தார். தருமபுரி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த இளம் பெண்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை கோவை பகுதியில் அழகு நிலையத்தில் பணிபுரிந்து வரும் சென்னையைச் சேர்ந்த ஐஸ்வர்யா, கண்ணை ஆகியோர் தருமபுரி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடம் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு இருவரும் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து இருவரையும் கைது செய்தனர். திருவள்ளூரிலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு ரயில் மூலம் கடத்தப்படவிருந்த ரேஷன் அரிசியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருத்தணி ரயில் நிலையத்தில் துணை வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் வருவாய்த்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது திருத்தணி, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்களிடம் குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசியினை வாங்கி திருப்பதி செல்லும் சப்தகிரி விரைவு ரயிலில் அனுப்ப பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டைகள் கைப்பற்றப்பட்டு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டன. சூளகிரி அருகே விபத்துகளை தடுக்கும் பொருட்டு மேம்பாலம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சப்படி என்னும் பகுதியில் நிகழ்ந்த விபத்துகளில் இதுவரை 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் விபத்துகளை தடுக்க இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் ஒரே நாளில் 3 விபத்துகள் ஏற்பட்டதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைந்து செய்ததை அடுத்து போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூற்றேட்டிப்பட்டி வார சந்தை வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வார சந்தையில் சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பொருட்களை வாங்கி சென்றனர். இந்த நிலையில் சந்தைக்கு உள்ளே வராமல் வெளியே உள்ள நெடுஞ்சாலையில் புதிய வியாபாரிகள் பொதுமக்களை பொருட்களை வாங்கிச் செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் திமுக நகரமன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகரமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இங்குள்ள படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணி செய்யாமல் பில் போட்டு சுமார் 20 கோடி ரூபாய்க்கும் மேலாக நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி, அவரது கணவர் செல்வம் மற்றும் அதிகாரிகள் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி நகரமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான கபடி போட்டியில் பங்கேற்ற வீரர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டமங்கலத்தில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் கொரட்டை அணிக்காக விளையாடிய சிலம்பம் மாஸ்டர் சிவகணேஷ் என்பவருக்கு கையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சக வீரர்கள் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற கபடி போட்டியில் 60 வயது முதிக்கத்தக்க முதியவர்கள் பங்கேற்று விளையாடியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பட்டமங்கலத்தில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான கபடி போட்டியில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, மதுரை, நெல்லை, திருச்சி என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கபடி வீரர்கள் விளையாட வந்திருந்தனர். இப்போட்டியில் 60 வயது முதியவர்களும் கலந்து கொண்டு நேர்த்தியாக விளையாடியது காண்பவர்களை கவர்ந்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புகழ்பெற்ற நாட்டியாஞ்சலி விழா வரும் 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் 44வது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா தெற்கிரத வீதி ராஜாசார் அண்ணாமலை செட்டியார் ட்ரஸ்ட் வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று நடனமாட இருக்கின்றனர். சென்னை காசிமேடு மீனவர் வலையில் ஏமன் கோலா என்ற அதிக எடை கொண்ட மீன்கள் சிக்கியதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 100 கிலோ முதல் 750 கிலோ வரை எடையுடன் காணப்படும் இந்த மீன் இந்தியா மற்றும் பசிபிக் பெருங்கடலில் காணப்படுகிறது. இந்நிலையில் காசிமேடு மீனவர் செந்தில் என்பவரது படகில் 20க்கும் மேற்பட்ட ஏமன் கோலா மீன்கள் சிக்கியதால் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் சிலட்டூர் முத்துமாரியம்மன் கோயிலில் சந்தனக்காப்பு மற்றும் தை திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 14 காளைகளும் 14 குழுக்களைச் சேர்ந்த 100 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் மருத்துவமனைக்குள் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தியவரை போலீசார் சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய பென்சில்வேனியாவில் அமைந்திருக்கும் மருத்துவமனையில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். அங்கிருந்த போலீசாரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பதிலுக்கு போலீசாரும் அந்த மர்ம நபரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த மோதலில் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இருதரப்பு மோதலில் சிலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது.